சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. காயத்ரி, அருணோட அம்மா கிட்ட சொல்லி குழந்தைங்களை இங்க வரவிட வேண்டாம்னு சொல்லு. இந்த மாதிரி அடுத்தவங்க வீட்டுக்கு வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுறது நல்லதில்லை. சின்ன வயசா இருக்கும்போதே இதையெல்லாம் அவங்க சொல்லி கொடுக்கலன்னா பெரியவங்களானதுக்கப்புறம் அவங்கள பெற்றவங்க தான் கஷ்டப்படணும். நீங்க ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவ அருண், இங்க வாப்பா. நீங்க ஒரு வேலை பண்றீங்களா? ரூமுக்குள்ள போய் பிரியாவும் பானுவும் என்ன பண்றாங்கன்னு பாக்குறீங்களா? போங்க போங்க. போப்பா. சாம்பியன், என்னாச்சு? உனக்கு சூடா ஜிலேபி வேணுமா? சரி, நான் இப்பவே மார்க்கெட்டுக்கு போய் உனக்காக சுட சுட ஜிலேபி வாங்கிட்டு வரேன். ஓகே? லவ் யூ அருண். நாம பிரியா பானுவோட சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாடலாமா? வா. நான் அருணை பார்க்க வந்திருக்கேன். அவனுக்காக ஜிலேபி வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? நேத்து அவ்வளவு அவமானப்பட்ட இன்னைக்கு திரும்பவும் வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன கிடைச்சது? இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான குடும்பத்தை அழிக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்தை பறிச்சது இவன் இல்ல பிரீத்தி, அவதான். பொய் சொல்லி இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சாலே அவதான் நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்தை பறிச்சது. அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டு பையனை நமக்கு எதிராக திருப்பிட்டான். இவன் நல்லதுதான் செஞ்சிருக்கான். ஆர்த்தியும் அவ குடும்பமும் ரொம்ப நாளா நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருந்த உண்மையை இவ வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கான். சரி, ராஜேஷ் மட்டும் இல்ல, அவங்கள பார்க்க வர்றவங்களுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை. நமக்கு இவருக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அதனால நாம இவர் வீட்டுக்கு வரதை தடுக்க முடியாது. இதை பாருங்க, இப்போ எங்களுக்குள்ள எந்த சம்பந்தமும் இல்லை. அவங்க இப்போ மாடியில் தனி கொடுத்துனா இருக்காங்க. நீங்கள் வேணும்னா அவங்கள போய் மாடியில் பாருங்க, உங்களை தடுக்கலை. ஐயோ, என்னாச்சு?
கண்ணும் படல போ. ஜிலேபி எங்க இருக்கீங்கப்பா? அப்பா ஜிலேபி வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆமாப்பா, உனக்காக உன் அப்பா ஜிலேபி வாங்கிட்டு வந்திருக்கேன். அருண் உன்னோட பையன் கிடையாது பிரசாந்த். தப்பு. நீ வேணா என் உறவு அறுத்தறியலாம் இருக்கு. ஆனா அருண் எனக்கு பிறந்த பையன். எனக்கும் இவனுக்கும் ரத்த பந்தம் இருக்கு. இந்த உறவை நீ மட்டும் இல்ல, அந்த கடவுளால கூட மாத்த முடியாது. அருண், ஜிலேபி உன்னோட ஃபேவரட் தானே? உனக்காக நான் சுட சுட வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடு. அருண், பிரியா பானுவை கூட்டிட்டு உள்ள போ இப்பவே. அருண், 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 நான் சொல்றத கேளு. அருண், ஆர்த்தி, நீ என்ன சொன்ன? அருண் உன்னோட பையனா? நீ அவனை பார்க்க இங்க வந்திருக்க. அவனுக்கு ஜிலேபி ரொம்ப பிடிக்கும்னு அதை வாங்கி கொடுத்து அவன் ஆசையை தீக்க இங்க வந்திருக்க. ஏன்னா தான் பையனோட ஆசையை நிறைவேற்றுறது ஒரு அப்பாவோட கடமை. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, உனக்கு அருணை பத்தி என்ன தெரியும்? அவன் ஃபேவரட் சப்ஜெக்ட் என்ன? அவன் ஃபேவரட் கலர் என்ன? அவன் எந்த டாய்ஸ் வச்சு விளையாடுவான்? அவன் ஃபேவரட் கேம் என்ன? அவனோட ஷூ சைஸ் என்ன? அவனுக்கு எந்த மாத்திரை சாப்பிட்டா அலர்ஜி ஆகும் தெரியுமா உனக்கு? இதெல்லாம் தெரியுமா? ஏன் அமைதியா நிக்கிற பிரசாந்த்? சொல்லு. உனக்கு இது கூட தெரியாதா? அருணை பத்தி எதுவும் தெரியாம பெருசா பேசுற. உங்க உறவை அந்த கடவுள் கூட பிரிக்க முடியாதுன்னு சொல்ற. இவ்வளவு நேரம் கேட்டது கூட விட்டு அவன் டேட் ஆஃப் பர்த் என்னன்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீ என்னையும் உன் அப்பா அம்மாவையும் நடு தெருவில் விட்டுட்டு இன்னொருத்தி கூட போயிட்ட. இப்ப அருணுக்கு சொந்தம் கொண்டாடிட்டு வர. பிரசாந்த், எல்லாத்துக்கும் முன்னாடி உன்கிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன். அவன் தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு அப்பா எங்கன்னு கேட்கும் போது எங்க போயிருந்த? அவன் தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு அப்பா அப்பான்னு அழு போதெல்லாம் நீ எங்க போயிருந்த? சொல்லி எங்க போயிருந்த? ஆர்த்தி, எனக்கு தெரியும். போது நிறுத்து. அருண் என்னோட பையன். நான் மறுமணம் பண்ணதுக்கு அப்புறம் அவன் ராஜேஷ்க்கு பையன். இந்த விஷயத்தை நீ எவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிறியோ அவ்வளவு சீக்கிரம் உனக்கு நல்லது. வாங்க, நம்ம மறுபடியும் விளையாடுவோம். வா பிரியா, பானு, வாங்க. நாம மறுபடியும் கண்ணாமூச்சி விளையாடலாம், சரியா? சரி, நான் பிடிக்கவா? பிரியா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. போங்க.
திரும்ப திரும்ப நீயே ஜெயிச்சுட்டு இருக்க மாட்ட ஆர்த்தி. ராஜேஷ் குடும்பத்திலிருந்து நீ ராஜேஷை பிரிச்சுட்ட. ஆனா என்ன என் பையன்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. ஏன்னா என் பையன் என்னை தேடி என்கிட்டயே வந்துட்டான். அம்மா அருணை காணோம். எங்க போனா? கீழே. அப்பா அப்பா அப்பா. சபாஷ். அருண், நான் உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்க தெரியுமா? ஜிலேபி. ஆகாட்டு, சாப்பிடு. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ரொம்ப நல்லவருப்பா. I love you பா. Love you too, Arun. வாங்க. சரி, நீ ஒண்ணு பண்ணு. இதை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடு. அப்புறம் நீ பிரியா பானு சேர்ந்து சாப்பிடணும். ஓகே? கோ 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 கோ. ஆர்த்தி, நீங்க கேட்ட திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன நடக்குதுங்க? ஜிலேபி எப்படி இருக்கு? ஒரு நிமிஷம். வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொன்னா பத்தாது. இதுக்காக நீங்க எல்லாரும் எனக்கு கேஸ் கொடுக்கணும். அதாவது அந்த கேஸ் ரொம்ப ஸ்வீட்டா, அழகா, பாசத்தோட இருக்கணும். கமான், சீக்கிரம் இங்க கொடுங்க, இங்க கொடுங்க. ஹேய், இருங்க இருங்க, இங்க கொடு. அருண், இங்க கூட பார்க்கலாம். ஓகே, பண்ணி இங்க கொடு. கமான். தேங்க் யூ. சரிதான். ஜிலேபி உங்களுக்கும் பிடிக்குமா? ஜிலேபி ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓ, அப்படியா? அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்களும் உங்க பங்கு கொடுத்துருங்க. என்ன? என்னங்க, குழந்தைங்க இருக்காங்க. ஆர்த்தி, குழந்தைங்களுக்கு என்ன தெரியவா போகுது? நீங்க சீக்கிரம் வந்து ஒண்ணு கொடுத்துருங்க.
அதுக்கு என்ன? என்னவா நீங்க நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறதே இல்லையா? இன்னும் 2 மணி நேரத்துக்கு தான் தண்ணி வரும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. குழந்தைங்களை குளிக்க வைக்கணும். ஆர்த்தி, அவங்கள நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. முதல்ல எனக்கு குடிக்க வேண்டியதை கொடுத்துருங்க, அப்புறம் மத்த வேலையை பார்த்துக்கலாம். எங்க பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இன்னும் 2 மணி நேரம் தான் தண்ணி வரும். நீங்க என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு புரியவே புரியாது. நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், குழந்தைங்களை ரெடி பண்ணணும். அப்புறம் ஆர்த்தி, குழந்தைங்கள நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே? நீங்களா? ஏன் இதுல உங்களுக்கு சந்தேகமா? இல்ல இல்ல, சந்தேகம்லாம் இல்ல. ஆர்த்தி, நீங்க போய் டிஃபன் ரெடி பண்ணுங்க, நான் குழந்தைங்கள ரெடி பண்றேன். ம்? தேங்க்யூங்க. ஆர்த்தி, உங்க பங்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஜிலேபியாவது ஊட்டி விடுங்க. நீங்களே சாப்பிடுங்க. குழந்தைங்களா, இன்னைக்கு அப்பா உங்களை ரெடி பண்ண போறாரு. அப்பா நீங்களா? குட் மார்னிங் அக்கா. அக்கா, நான் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். நான் எந்த ஸ்டவ்ல பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் ரெடி பண்ணிக்குவேன். நீ என்ன பண்றனா ராஜேஷ் தம்பி கிட்ட சொல்லி தனியா ஒரு ஸ்டவ் வாங்கிக்கோ. அதனால உனக்கும் பிரச்சனை இல்ல, எனக்கும் பிரச்சனை இல்ல. அக்கா, நீங்க தானே சொன்னீங்க 3வது மனுஷியா பார்க்காம அக்காவை நினைச்சுக்கோ. ஆனா நீ என்ன அந்த மாதிரி நினைக்கலையா ஆர்த்தி? என்ன நீ அப்படி நினைச்சிருந்தீனா நீ இவ்வளவு பெரிய உண்மையை என்கிட்ட சொல்லாம மறைச்சிருப்பியா? இப்படி போய் சொல்லி எங்களை ஏமாத்திருப்பியா? நான் ஒத்துக்கிறேன்க்கா. நீ குழந்தைங்களுக்கு டிஃபன் பண்ணணும்னு சொன்னல, நீயே பண்ணிக்கோ. பண்றது கடவுளே, ஒரு காலத்துல அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இந்த சமையலறையே 2ஆக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. நான் நினைச்சதை சாதிச்சிட்டேன் பாத்தியா? இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒன்ன மட்டுமே பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நான் மட்டும் முழு நம்பிக்கையோட இத சொல்லிக்கிட்டு இருந்தேன். இவளோட பாவப்பட்ட முகத்தை பார்த்து நம்பாதீங்கன்னு. ஆனா நான் சொன்னதை யாருமே கேட்கல. ஆனா இன்னைக்கு எல்லாருக்குமே இது தெரிஞ்சு போச்சு. உன்னோட உண்மையான சுயரூபம் இன்னைக்கு வெளிப்பட்டுருச்சு. எங்க குடும்பத்தையே நீ 2ஆக்கிட்டல. அத்தை உண்மையதான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு என்னாலதான் இந்த குடும்பமே 2ஆயிடுச்சு. என்னாலதான் ராஜேஷ் இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்காரு. எனக்கு தெரியல எப்போ இந்த குடும்பம் ஒன்று சேரும், எனக்கு தெரியல.